ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னிலைன் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் எனக்கு பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டியது போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு. அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு. அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன். பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்மதே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு. நம்மளோட டவுல் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டர் 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டர் டைட்டில் வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் எலும்பு வரல உடம்புல. அப்படியே இருக்குது. அவர்கிட்ட இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழித்து ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது. ஃபேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸரும் கூட. இப்போ இன்றைக்கி பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் வர ஈசிப்பாங்க. அப்பா பெரிய மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும்.